இந்த தமிழகத்தில் இந்த தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் என்னென்னவெல்லாம் அதிசயங்களை நாம் பார்க்க போகிறோமோ, இந்த தாவேக்கா என்னென்னவெல்லாம் அதிசயங்களை நிகழ்த்த போகுதோன்னு காத்து கிடக்க வேண்டியிருக்கும் போலயே அந்த அளவுக்கான ஒரு விஷயங்களை தான் இங்கே உள்ள அமைச்சர்கள் விதவிதமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் தூத்துக்குடியில் அமைச்சர் ஸ்ரீநாத் தன்னுடைய தொகுதி எதுவுமே, தன்னுடைய தொகுதியோட எல்லை எதுவுமே தெரியாமல் வேறு ஒரு வேட்பாளரோட தொகுதியில் போய் நின்று அந்த அதில் போய் நன்றி தெரிவிச்சிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம்! எந்த தொகுதியினே தெரியாத ஒரு அமைச்சர், எந்த தொகுதியினே தெரியாத ஒரு மனிதரை அமைச்சராக வேட்பாளராக நிப்பாட்டி வச்சு அவரை ஜெயிக்க வச்சு அவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்துருக்குது அந்த தாவேக்கா. அப்போ இந்த தாவேக்காவோட ஆட்சி எவ்வளவு அற்புதமாக இருக்கும்! எவ்வளவு அற்புதங்களை நாம் இன்னும் காண போகிறோம். ஏற்கனவே இந்த அமைச்சர் சொன்னார், ஸ்ரீநாத் ஒரு தடவை அமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு நான் இந்த தூத்துக்குடியை போர்ட் சிட்டியாக மாற்றுவேன் அப்படின்னு. தூத்துக்குடி ஏற்கனவே போர்ட் சிட்டியாக தான் இருக்குது, ஆனால் அது கூட தெரியாமல் நான் அதை போர்ட் சிட்டியாக மாற்றுவேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இதை சொல்லியிருக்காரு, தன்னுடைய தொகுதி எதுன்னே தெரியாமல் அந்த இடத்துல போய் நன்றி சொல்லியிருக்காரு. இப்படி இன்னும் என்னென்னவெல்லாமோ அதிசயங்களை நாமெல்லாம் காண போகிறோம். யாருன்னே தெரியாமல், என்னன்னே தெரியாமல், ஏதோ ஒரு நடிகர் மேலே உள்ள இதில் நீங்கள் போய் போட்டு வந்தீங்க. இன்னைக்கு அதனோட பலனை நீங்கள் அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் நாங்களும் அனுபவிக்கிறோம். இன்னும் நிறைய அதிசயங்களை எல்லாம் நாம் காணுவோம். வாங்க சேர்ந்தே காணுவோம். ஜெய்ஹிந்த்.